ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற தரமான மேனுவாவோட பேர் சோல் ஸ்டேஷன் ட்ரூயிடு. இதோட எபிசோடு 1 எக்ஸ்ப்ளனேஷனை தான் பார்க்க போகிறோம். கதை ஸ்டார்டிங்லேருந்தே சும்மா தீயா விறுவிறுப்பாக போக போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டிடுங்க. வாங்க ஸ்ட்ரைட்டாக எபிசோடுக்குள்ளே ஜம்ப் பண்ணலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கு நார்மலான நாளில் ஆரம்பிக்குது. அப்போது சிட்டிக்குள்ளே டமால் டுமில்னு பெரிய பெரிய இடி சத்தம்லாம் கேட்குது. மொத்த ஊரும் அல்லோல கல்லோலமாகுது. நம்ம ஹீரோ கரெக்டாக நடுவில் மாட்டிக்கிறான். பயத்தில் ரோட்டை கிராஸ் பண்ண ஓட நம்ம ஹீரோவை இசக்காய்க்கு அனுப்ப ட்ரக்கும் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அப்போ சடன்லி நம்ம ஹீரோவை வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ளே இழுத்துக்குது. ஒபிட்டோ, நீயாடாது? நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவன் எங்கே இருக்கானே அவனுக்கு தெரியலை. ஆனால் வானத்தை பார்த்தா 2 நிலா தெரியுது. அதில் ஏதேதோ விசித்திரமான கிரியேச்சர்ஸ் எல்லாம் பறந்துக்கிட்டு இருக்கு. அப்போதான் நம்ம ஹீரோவுக்கு ஒன்று புரியுது. அவன் இந்த உலகத்துக்கு வந்த துணியோட வந்திருக்கான். அதாவது உடம்புல ஒட்டு துணி இல்லாமல். இந்த இடம் கண்டிப்பாக பூமி இல்லை. சடன்லி ஓநாய்களுக்கும் ஒரு கரடிக்கும் நடக்கிற சண்டையை பார்க்குறான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. கடைசியில் அந்த ஓநாய் கூட்டம் கரடியை போட்டு தள்ளிடுது. அந்த ஓநாய் கூட்டத்துக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு போட்டுக்க துணி கூட இல்லை. அப்போ ஒரு ஓநாய் நம்ம ஹீரோ பின்னாடி வந்து முறைச்சி பார்க்குது. நம்ம ஹீரோ பயந்து ஒரே ஓட்டமாக ஓடிடுறான். அவன் ஓடி ஓடி டயர்டாகிற வரைக்கும் ஓடுறான். அப்போ அவனோட கான்ஸ்டிடியூஷன் பாயிண்ட் 1 இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஹீரோ ஓடி ஓடி கால் தடுமாறி ஒரு மலை உச்சியில இருந்து உருண்டு உருண்டு கீழே விழுந்துடுறான். நம்ம ஹீரோவோட பனானா வெளியில தெரிய தலையில போய் முட்டி நிற்கிறான். மொத்தமாக டேமேஜ் ஆகிட்டான். ஆனால் அங்கே தான் நம்ம ஹீரோவுக்கு சாப்பாடு கிடைக்குது. தக்காளி மாதிரி ஒரு பழம். எறும்புங்க அதை சாப்பிட்றதால நம்ம ஹீரோவும் சாப்பிடலாம்னு முடிவு பண்ணுறான். சும்மா வெறித்தனமாக அள்ளி அள்ளி சாப்பிட்றான். ஆனால் அப்போ ஒன்று நோட் பண்ணுறான். ஏதோ ஒன்று நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருக்கு. அவன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான். ஒரு மலைப்பாம்பு சும்மா என் சைஸை விட கொஞ்சம் பெருசா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. இப்போ நம்ம ஹீரோ கதை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறான். ஆனால் அந்த பாம்பை அதை விட பெரிய தவளை ஒன்று அவன் கண்ணு முன்னாடியே முழுங்குது. சான்ஸே இல்லை. இந்த இடம் சரியான லூசுத்தனமாக இருக்கு. அதோட நம்ம ஹீரோ மயங்கி விழுந்துடுறான். கொஞ்ச மாதம் கழிச்சு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இலையில இருந்து சொட்டுற தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இந்த உலகத்துக்கு வந்து 67 நாள் ஆகுது. அந்த ஓநாய் கூட்டம் இன்னும் நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டே தான் இருக்கு. நம்ம ஹீரோ வேற ஒரு பாதுகாப்பான இடத்த தேடணும். டக்குன்னு 1 வருஷம் ஓடி போகுது. நம்ம ஹீரோவோட பேர் ட்ரூயிட். பெரிய பெரிய வாழைப்பழங்களை பறிச்சுக்கிட்டு இருக்கான். இதனால தான் நம்ம ஹீரோவோட பேர் பிக் பனானா ட்ரூயிட். சடன்லி ஒரு வாழைப்பழம் கலண்டு விழப்போகுது. ஆனால் நம்ம ஹீரோ அதை கீழே விழுகிறதுக்கு முன்னாடி பிடிச்சிடுறான். அதனால் அவனோட ஸ்ட்ரென்த் ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஹீரோவோட உடம்பு மொத்தமாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ அவனுக்கு ரிவார்டு கிடைக்கிற நேரம். இந்த குழப்பமான உலகத்தில் உயிர் வாழ்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ அவன் அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டு இருக்கான். ஒரு ஓநாய்க்குட்டி எப்பவும் நம்ம ஹீரோவே சுற்றி சுற்றி வருது. ஒரு நாள் அதை பார்க்கலைன்னா நம்ம ஹீரோவுக்கே ஒரு மாதிரி இருக்கு. சடன்லி நம்ம ஹீரோவோட முதுகுல ஏதோ தண்ணி மாதிரி படுது. திரும்பி பார்த்தா ஒரு பெரிய கொரிலா. ஒருவேளை நம்ம ஹீரோ கொரிலாவோட வாழைப்பழத்தை பிடுங்கிட்டானோ என்னமோ. அது ஓங்கி ஒரு அடி அடிக்குது. ஆனால் நம்ம ஹீரோ தப்பிச்சிடறான். அந்த அடியில் மரக்கிளை முறிஞ்சி கொரிலா நேராக அந்த குட்டி ஓநாய் மேலே விழுந்து அது தூக்கி வீசப்படுது. அந்த குட்டி ஓநாய்க்கு பயங்கரமாக அடிபட்டுருச்சு. அப்படி இருந்தும் அந்த குட்டி ஓநாய் பயப்படல. கொரிலாவுக்கு இன்னும் கோபம் அதிகமாகி அந்த ஓநாயை அட்டாக் பண்ணுது. அப்போதான் நம்ம ஹீரோ அதுக்கு பின்னாடி வந்து கண்ணிலேயே குத்திடுறான். ஆனால் அது ஈஸியாக நம்ம ஹீரோவை தூக்கி எறிஞ்சிருது. நம்ம ஹீரோ ஒரு மரத்தில் போய் இடிச்சு நிற்கிறான். கொரிலா இன்னும் வெறியோட நம்ம ஹீரோவை நோக்கி அட்டாக் பண்ண வருது. இப்போ இந்த காட்டில் அவன் கதை முடிஞ்சிச்சுன்னு தெளிவாக தெரியுது. இந்த மாதிரி காட்டில் எப்போ ஒரு ராஜா தான் இருப்பாங்க. சடன்லி ஒரு பெரிய ஓநாய் அந்த கொரிலா மேலே பாயுது. மொத்த ஓநாய் கூட்டமும் அந்த கொரிலாவை கடிச்சு கொதற கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோ சுயநினைவை இழக்க ஆரம்பிக்கிறான். ஒருவேளை இதுதான் நம்ம ஹீரோவுக்கு முடிவு போல. நம்ம ஹீரோ காப்பாற்றின அந்த குட்டி ஓநாய் ராஜாவோட பையன். அன்னைக்கு தான் நம்ம ஹீரோ அந்த ஓநாய் கூட்டத்தில் ஒருத்தனானா. நம்ம ஹீரோ டயர்ட் ஆகிட்டா ஓநாய் அவனுக்காக வெயிட் பண்ணும். ஓநாய் டயர்ட் ஆகிட்டா நம்ம ஹீரோ ஓநாயை தூக்கிட்டு நடப்பான். இப்படித்தான் அவங்க 2 பேரும் ஒன்றாவே வளர்ந்து ஸ்ட்ராங்கர் ஆனாங்க.
இப்படியே 2 வருஷம் அங்கே மாட்டிக்கிட்டு இருந்தான். இந்த நேரத்தில் மொத்த ஓனாய் கூட்டமும் நம்ம ஹீரோவை ஏற்றுக்குச்சு. 31 வருஷம் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு பெரிய செங்குத்தான மலையை சர்வ சாதாரணமாக ஏறுறான். நம்ம ஹீரோ ஓனாய் கேங்கோட சேர்ந்து ஒரு பெரிய பாம்பையை துண்டு துண்டா கிழிச்சு எறிகிறான். ஒவ்வொரு நாளும் அவனோட புது ஃபேமிலிக்காக டெரிட்டரி ஃபைட்டில் இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உலகத்துக்கே செட் ஆகி ஒரு வெறித்தனமான காட்டுவாசியாகவே மாறிட்டான். இப்போ 120 வருஷம் ஓடிருச்சு. அநேகமாக அந்த கிரகத்தில் இருந்த ஒரே மனுஷன் நம்ம ஹீரோவாக தான் இருப்பான். இந்த ட்ராவலில் சில ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிச்சான், சிலரை இழந்தான். ஒரு கட்டத்தில் நேரத்தை கணக்கு வைக்க மறந்துட்டான். நூற்றுக்கணக்கான வருஷங்கள் ஓடிருச்சுன்னு மட்டும் நம்ம ஹீரோவுக்கு தெரியும். ரொம்ப நாள் கழிச்சு மூன்லைட் ஹில்லுக்காக கொரிலா இனத்துக்கு எதிராக ஒரு போரை ஆரம்பிக்கிறான். ஓநாய்களும் கொரிலாக்களும் ஒன்று நோக்கி ஓடி வருது. அடிதடி ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ கரெக்டாக நடுவில் இருக்கான். அவன் பெரிய கொரிலாக்களில் ஒன்றை துரத்த போகிறான். ஆனால் சடன்லி ஒரு வெளிச்சம் கிரியேட் ஆகி நம்ம ஹீரோ மறுபடியும் இன்னொரு டைமென்ஷனுக்குள்ளே இழுக்கப்படுறான். ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் அந்த இடத்தையே காலி பண்ணுது. நம்ம ஹீரோவோட கத்தி மட்டும் அங்கே கிடக்குது. இன்னொரு பக்கம் சில ஹண்டர்ஸுக்கு ஏதோ வித்தியாசமாக தோணுது. டைமென்ஷனல் எனர்ஜி ரொம்பவே மாறி இருக்கு. அவங்க பேக்கப் கூப்பிட அப்போ ஒரு எனர்ஜி அவங்க முன்னாடி அப்பியர் ஆகுது. ஒரு போர்ட்டல் திறக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் எல்லாரும் ஓடுறாங்க. பொண்ணு உடனே அவ ஸ்வாட உருவுறா. உள்ளே இருந்து என்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் அதிலிருந்து வந்த உருவத்தை பார்த்து அவளால் நம்பவே முடியல. அது அவளை பார்க்குது. அவள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறா. அவள் உடம்பு மொத்தமும் நடுங்குது. ஏதோ ஒரு பீஸ்டுக்கு இறையான மாதிரி. அந்த ஆள் கோவமாக கத்த அவளுக்கு புரியுது அது மனுஷன் இல்லைன்னு. அப்புறம் அந்த ஆள் தள்ளாடி அவன் முன்னாடி வந்து விழுந்துடுறான். இவ்வளோ எனர்ஜியை இதுக்கு முன்னாடி யாரும் பார்த்ததே இல்லை. அவள் பெரிய மான்ஸ்டர்ஸை எதிர்க்கும் போது கூட இந்த மாதிரி ஒரு பயத்தை ஃபீல் பண்ணதே இல்லை. இப்போ யாருடா இவன்? இப்போ நாம் இந்த மொத்த கதையையும் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் இந்த வாக்குமூலத்துக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இதை அவக்கன் சென்ட்ரலுக்கு அனுப்புறதா சொல்றாரு. சடன்லி நம்ம ஹீரோ அந்த மொட்டை தலையனை கூப்பிடுறான். அவர் என்ன வேணும்னு கேட்க நம்ம ஹீரோ 1000 வருஷமா யார்கிட்டையும் பேசாததால கேட்டதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்றான். 1000 வருஷம் கழிச்சு திரும்பி வந்த ஒரு வில்டு வாரியரோட கதையை கேட்டதுக்கு டாக்டர் தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு அவர் சொல்றாரு. ஆனால் ரூமை விட்டு வெளியே போகும்போது இதெல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்குன்னு நினைக்கிறாரு. இப்போ அவக்கன் சென்ட்ரல்ல அந்த பிளண்டு பொண்ணு குழப்பத்தில் இருக்கா. அந்த ஆளுக்கு அவளோட கவலை புரியலை. அவள் குழப்பமாக இருக்கிறது காரணம் கார்டில் இவன் எஃப்ராங்க்னு இருக்கு. அதாவது இவன் ஒரு நார்மல் ஆள். ஆனால் எப்படி ஒரு எஃப்ராங்க் ஆள் போர்ட்டலை தாண்டி வந்தான்? அந்த ஆள் இது அதிர்ஷ்டமாக இருக்கலாம்னு சொல்கிறான். ஆனால் டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு. அவள் படிக்க விரும்புகிறாளான்னு கேட்குறான். அவனுக்கு போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. சுருக்கமாக சொன்னால் அவன் ஒரு ஓனாய் மாதிரி நடந்துக்கிறான். ஆனால் அவள் பார்த்தது வெறும் கற்பனையா? அதனால் அந்த லெட்டரை அவளே நேரில் போய் கொடுக்க முடிவு பண்ணுறான். இப்போது ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோ 2 வாரமாக கண்காணிப்பில் இருக்கான். சடன்லி அவனுக்கு சாப்பாடு வருது. செம்ம பசி. அதனால் எல்லாத்தையும் ஒரு பிடிக்கிறான். அதே நேரத்தில் அந்த பிளண்டு பொண்ணு வந்து ரூமுக்குள்ளே வரா. நம்ம ஹீரோவை பார்க் ஷூன்னு கூப்பிடுறா. நம்ம ஹீரோவோட ரியலான நேம் பார்க் ஷூ தான். ஆனால் நம்ம ஹீரோ பெட் மேலே ஒரு மாதிரி விசித்திரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பார்க்க நாய் சாப்பாட்டை புடுங்க போனால் முறைக்கிற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு அவள் பேரை சோசுயாங்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ எழுந்திரிச்சு வந்து அவளை மோப்பம் பிடிக்க உன்னை பார்த்தா பரிச்சயமான மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ அந்த வாசனையை உடனே கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் அவள் பரிச்சயமாக இருக்கிறது காரணம் நம்ம ஹீரோ திரும்பி வந்ததும் முதல்ல பார்த்தது அவளை தான். அப்போ நம்ம ஹீரோ ஒரு வேட்டையாடுற பீஸ்ட் மாதிரி தான் இருந்தான். ஆனால் ஒருவேளை அவள் தப்பாக கணிச்சிட்டாலோ? சடன்லி நம்ம ஹீரோ உனக்கு என்ன வேணும்னு திமிரா கேட்குறான். அதுக்கு அவள் ஏன் இப்படி பேசுகிறான்னு யோசிக்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு 1000 வயசு ஆகுதுன்னு சொல்கிறான். அப்போ தான் அவளுக்கு புரியுது ஏன் இவனை பைத்தியம்னு சொன்னாங்கன்னு. ஆனால் அவள் டாக்குமெண்ட்ஸை கொடுத்து திரும்ப சொசைட்டிக்கு போகணும்னா இதில் கையெழுத்து போடணும்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ அந்த பேனாவை பார்த்து ஆச்சரியப்பட்டு அதை மோப்பம் பிடிக்க ஆரம்பிக்கிறான். 1000 வருஷம் கழிச்சும் இதையே யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்குறான். திடீர்னு நம்ம ஹீரோவை திட்டி கையெழுத்து போட சொல்கிறா. வரைய வேணாம்னு சொல்கிறா. நீ என்ன காட்டுவாசியான்னு வேற கேட்குறா. அவளுக்கு கோபம் பயங்கரமாக ஆகுது. ஏன்னா நம்ம ஹீரோ போட்ட கையெழுத்து ஒரு ஓனாய். கேட்குறா அங்கே ஏதாவது கற்றுக்கிட்டியா? மேஜிக் இல்லை சூனியம் மாதிரி ஏதாவதுன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு காட்டில் உயிர் பழைச்சேன், வேற எதுவும் கற்றுக்கலைன்னு சொல்கிறான். அது அவளை இன்னும் கோபமாக்குது. அப்போ 10 வருஷமா அங்கே சும்மா ஓடி உயிர் பழைச்சியான்னு கேட்குறா. உண்மையான ரிட்டர்னி ஆகணும்னா மான்ஸ்டர்ஸை கொன்று அவங்களோட டைமென்ஷனல் எனர்ஜியை எடுத்துருக்கணும்.
ஆனால் இவ்வளோ டேஞ்சரான உலகத்தில் வாழ்ந்தும் நீ வெறும் லக்கில் தான் ஒரு போர்ட்டலை கடந்து ரிட்டர்ன் ஸ்டோனை கண்டுபிடிச்சிருக்கன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ அங்கே இருந்தது 10 வருஷம் இல்லை 1000 வருஷம்னு. கடுப்பான சாய் 1000 வருஷம் இல்லை வெறும் 10 வருஷம் தான்னு சொல்கிறா. அவனுக்கு ஒரே குழப்பமாயிருது. அவன் நம்ம ஹீரோவோட ரெக்கார்ட்ஸை செக் பண்ண சொல்கிறா. அதில் நம்ம ஹீரோ 2005 காணாமல் போய் 2025 ஒரு போர்ட்டல் வழியாக திரும்பி வந்ததாக இருக்குது. நம்ம ஹீரோ அந்த ஃபைலை பார்த்து ஷாக் ஆகுறான். அவள் நம்ம ஹீரோவோட அவக்கண்ட் ஐடியை திருப்பி கொடுக்குறா. அவள் கிளம்பும்போது நம்ம ஹீரோ ஏற்படுத்தின டேமேஜுக்காக பில்லில் கொஞ்சம் காசை கட் பண்ணிடுவாங்க. அதை பற்றி அப்புறம் கேட்டுக்க சொல்கிறா. நம்ம ஹீரோ சரியானதும் அவனோட ஃபேமிலியை போய் பார்க்க சொல்லி குட் பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. நம்ம ஹீரோ அவள் சொன்னதே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட ஃபேமிலியில் யாராவது இன்னும் உயிரோடு இருப்பாங்களான்னு யோசிக்கிறான். அப்போது நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கைவிட்டுட்டான். இதோட இந்த சாப்டர் முடியும். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.